நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வீடியோவில் மார்ச் மாதத்தில் உதவி பேராசிரியர் தகுதி தேர்வு முழு வீச்சில் ஏற்பாடுகள் நடந்து வருவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தகவல். இதை பற்றிய செய்தித்தாளில் வந்த பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதி தேர்வை செட் மார்ச் மாதம் நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு செய்துள்ளது. கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் பணியில் சேர்வதற்கு நெட் அல்லது செட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். நெட் தேர்வை யுஜிசி சார்பில் தேசிய தேர்வு முகமையும், செட் எனப்படும் மாநில அளவிலான தேர்வை சம்பந்தப்பட்ட மாநில அரசின் சார்பிலும் ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகமும் நடத்துகின்றன. அந்த வகையில் தமிழகத்தில் செட் தகுதி தேர்வை 2024 முதல் அடுத்த 3 ஆண்டு காலத்துக்கு நடத்த திருநெல்வேலி மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு தமிழக அரசு அனுமதி அளித்தது. அதைத் தொடர்ந்து செட் தேர்வுக்கான அறிவிப்பை சுந்தரனார் பல்கலைக்கழகம் கடந்த 2024 ஆண்டு மார்ச் மாதம் வெளியிட்டு அதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்களை அந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பெற்றது. செட் தேர்வு ஜூன் 7 மற்றும் 8ஆம் தேதி கணினி வழியில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான ஹால் டிக்கெட்டையும் ஆன்லைனில் வெளியிட்டது. இந்த நிலையில் தேர்வு தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக, அதாவது ஜூன் 5ஆம் தேதி அன்று தொழில்நுட்ப காரணங்களால் செட் தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாக திடீரென ஓர் அறிவிப்பை வெளியிட்டது. இதனால் செட் தேர்வு எழுத தயாராக இருந்த தேர்வர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு 3 மாதங்களுக்கு மேல் ஆகியும் செட் தேர்வு நடத்தப்படவில்லை. இந்த நிலையில் செட் தேர்வை நடத்தும் பொறுப்பை ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைத்தது தமிழக அரசு. கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஓர் அரசாணை வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக அறிவிப்பின்படி செட் தேர்வுக்கு விண்ணப்பித்த தேர்வர்களின் அனைத்து தரவுகளும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. செட் விண்ணப்பதாரர்களின் விவரங்கள் ஒப்படைக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் இன்னும் செட் தேர்வு நடத்தப்படவில்லை. இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உயர் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது, செட் தேர்வுக்கு நெல்லை மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி 1,00,000க்கும் மேற்பட்ட ஆன்லைனில் விண்ணப்பித்தனர். அவர்களின் விவரங்கள் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. செட் தேர்வை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. செட் தேர்வை மார்ச் மாதத்தில் நடத்த முடிவு செய்துள்ளோம் என்றார். இதற்கிடையே செட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க தங்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று புதிய விண்ணப்பதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து செட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க தவறிய முதுகலை பட்டதாரிகளும் தற்போது இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களும் கூறும்போது, தேர்வு வாரியம் தேர்வு நடத்துவதற்கு முன்பாக தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிடும். அதன் பிறகு விண்ணப்பங்கள் பெற்றுக்கொள்ளும். அந்த வகையில் செட் தேர்வு நடத்தும் பொறுப்பு டிஆர்பிக்கு முதல் முறையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே டிஆர்பி சார்பில் செட் தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டு புதிய விண்ணப்பங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். செட் தேர்வு அறிவிப்பு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது. இப்போது ஓராண்டு நெருங்கிவிட்டது. அடுத்த செட் தேர்வு எப்போது நடத்தப்படும் என்பது தெரியாது. எனவே டிஆர்பி செட் தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டு புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். முதுகலை இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களும் நெட் செட் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பதிவு தற்பொழுது செய்தித்தாளில் வந்த பதிவு. அதாவது கல்லூரி உதவி பேராசிரியருக்கான செட் தகுதி தேர்வு கடந்த வருடம் திருநெல்வேலி மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டு அந்த தேர்வு நடத்தப்படவில்லை. ஸோ அதனைத் தொடர்ந்து அந்த தேர்வை நடத்தும் பொறுப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஸோ அதனால் விரைவிலேயே இந்த செட் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதுபோன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.